أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தொப்பி புர்கா என்றாலே நினைவுக்கு வருவது சூரத் கேப்ஸ். தொப்பி, புர்கா, அக்தர், முசல்லா, இஸ்லாமிய வீடியோ சிடிக்கள் மற்றும் ஆடியோ சீடிக்கள் மற்றும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் பெற்றிட இன்றே வருகை தாருங்கள். சூரத் கேப்ஸ், அங்கப்பநாயகி திரு பள்ளிவாசல் எதிரில், மண்ணடி, சென்னை 1. மௌலவி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஆற்றிய உரையின் வீடியோ சிடிக்கள் மற்றும் ஆடியோ சிடிக்களும் கிடைக்கும். ورفعنا لك ذكرك ورفعنا لك ذكرك ورفعنا لك ذكرك ورفعنا لك ذكرك ورفعنا தக்வா. நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த விளக்கில் ஒரு பூச்சி விழுந்திருக்கு. மேலே உள்ள லைட்டில் ஒரு பூச்சி விழுந்துருச்சு ஆரம்பமாக. அப்போ இதையும் நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு உள்ள ஒரு உதாரணம், மசலுக்கும் மசலி, ஒரு மனிதனுடைய உதாரணம். முதலுக்கும் மசலி கரஜுலினா அவுகத நாரன் ஃபஜாலல் ஃப்ராஷி வல் ஜராது யகான ஃபீஹா. ஒரு மனிதன் அவனுடைய தேவைக்காக இதை நெருப்ப முட்டுறான். அதில் இந்த வெட்டுக்கிளி, விட்டில் பூச்சி எல்லாம் போய் அதில் உழுவுது. வஹுவ யஸுபுஹு அன்ஹா. ஆனால் நம்ம நெருப்பு மூட்டினது அவன் ஒரு தேவைக்கு, அதில் இந்த வெட்டில் பூச்சியும் வெட்டில் கிளியும் விழுந்தா அது விழாதவொன்னா அவன் விரட்டுறான், துரத்தி விட்றான், அதை விரட்டி அடிக்கிறான். இவ்விதமாக ஆனால் ஆஹுசும் பி ஹுஜுசிக்கும் அணின்னார். ஜஹன்னா இருக்குது, அது ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்குது. அது ஈமான் கொள்ளாமல், அமல் இல்லாமல், அப்படிப்பட்டவர்களுக்காக உள்ளது. அதில் எல்லாரும் போய் விழுந்துடக்கூடாது. அப்போ உம்மத்தவர்கள் அதில் போய் விழாவண்ணும் நான் தடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த வெட்டில் பூச்சி வெட்டில்கள் விழாமல் அதை நெருப்பை முட்டினும் அவன் தடுக்கிறான். நரக நெருப்பில் விழாதபடிக்கு நான் தடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எனக்கு உள்ள ஒரு உதாரணம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, நம்மளே போய் அதில் உழுவுறோன்னு சொன்னால் அப்போ நம்ம மீதே நமக்கு அவ்வளோ பிரியம் இல்லை. அப்போ நம்ம மீது அதிக பிரியம் உள்ளவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் தெரியுது. அப்போ அந்த வகையில் அதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மாமின் மூமினின் இல்லாவானா அவலா, எந்த ஒரு மூமினும் இல்லை. மாமின் மூமினின் இல்லாவானா அவலா ஃபிஷ் ஷஃபகத்தி ஃபி துன்யா வல் ஆஹிரா மின் அன்ஃபுசியும் மின் ஆபாயும் மின் அன்ஃபுசியும் மின் ஆபாயும். உங்கள் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கலாம், உங்கள் தாய் தந்தையர்களுக்கு உங்கள் மீது பிரியம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட அதிகமாக நீங்கள் மூமினாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மீது நான் தான் அதிகமாக பிரியமுடையவன் சொல்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஆரம்பமாக என்னென்னா, அந்த ஒரு பூச்சி அந்த விளக்கில் உழுவுதுங்கும் பொழுது அப்போ அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணமாக சொல்லியிருக்கிறதாக சொல்கிறேன். மொத்தத்துக்கும் நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் கொண்டு இந்த நோன்பு, அதாவது அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், நம்ம அல்லாஹை பார்க்குறோம், நம்ம அல்லாஹை ஞானத்தை கொண்டு பார்க்கலாம், அல்லாஹு தாலா நம்மளை பார்க்குறாங்கிற ஒரு யக்கீன் உறுதிப்பாடு இருக்கணும். அது அன்தாபுதுல்லாஹக்க அன்னக்க தரா இல்லம் தக்குன் தரா இன்னஹு யராக்கன்னு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அல்லாஹை பார்ப்பது போல் வணங்கணும், நீங்கள் அல்லாஹை பார்க்குற மாதிரி வணங்கணும், அல்லது அல்லாஹு தாலா உங்களை பார்க்குறான் அப்படிங்கிற யக்கீனில் வணங்கணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தடவை தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அகீமு சுஃபுஃபுக்கும் தராஸ் இன்னி அராக்கும் இன் வராய் லஹரி. பின்னால் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அணியை சஃபை நேராக வச்சுக்கோங்க, நெருக்கமாக வச்சுக்கோங்க. இன்னல்லாஹ் யராக்கும், ஏன் நீங்கள் நேராக வைக்கணும், நெருக்கமாக வைக்கணும், தொழுகையில் சஃபை சரியாக வச்சுக்கணும். இன்னல்லாஹ் யராக்கும், அல்லாஹ் உங்களை பார்க்குறான், அதனால் சஃபை நேராக நெருக்கமாக வச்சுக்கோங்க. அப்படி இந்த இடத்துல பெருமானா சொல்லலை, இன்னி யராக்கும் மின் வராய் லஹரி, என்னும் முதுகு பின்னாலேயும் உங்களை நான் பார்க்குறேன். அதாவது நான் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறேன், ஆனாலும் உங்களை நான் பார்க்குறேன், பின்பக்கமாகவும் நான் உங்களை பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் தக்வா செய்யுங்க.
சஃபை நேராக வைங்க, நெருக்கமாக வைங்க, தக்வா செய்யுங்க. இந்த தக்வா யாருக்கு செய்யுங்க? அல்லாஹ் உங்களை பார்க்குறான்னு இந்த இடத்துல சொல்லலை, நான் உங்களை பார்க்குறேன் தக்வா செய்யுங்கிறாங்க பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அருள்மறையில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மா சாதிகின், அதாவது நீங்கள் தக்வா செய்யுங்க ஈமான் கொண்ட விசுவாசிகளை, ஆனால் சாதிகோடு இருந்து தக்வா செய்யுங்க. இப்போ பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பின்னால் லா நபியை பாதி, எனக்கு பின்ன நபி இல்லைன்ட்டாங்க. ஆனாலும் வாரிசுகள் தொடர்ந்து வருவாங்க. உலமாக்களே வருஷத்தில் அன்பியானாங்க. அல் உலமா மின் உம்மத்திக்கு அன்பியாய் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் நபிமார்களுக்கு சமமானவர்கள் உம்மத்தவர்கள் சொன்னாங்க, உலமாக்களை பற்றி சொன்னாங்க. அப்போ உலமா பில்லா, அதாவது உலமா ஆலிம் யார், அல்லாஹ் தஆலா அருள்மொழி சொல்லிட்டான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதி அல் உலமா. அதாவது அல்லாஹ்வுடைய அச்சம், இறை அச்சம் கல்பில் இருக்கணும், பயம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அது நிமித்தம் தக்வா செய்யணும். இப்படி அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்பவர்கள் யாரோ அவங்க தான் ஆலிமுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான். அதனால் பாஷா அறிஞ்சதுனாலும் சொல்ல முடியாது. எத்தனையோ லாங்குவேஜ் இருக்குது, எல்லாம் அரபி மொழியும் இருக்குது. மாற்று மதத்தை சார்ந்தவங்க கூட அரபு மொழி படிச்சிருக்கிறாங்க, அதில் பாண்டித்யம் பெற்றிருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் வெளிநாடுகளில் போய் இஸ்லாமிய நாடுகளில் வேலை செய்யணுங்கிறதுக்காகவே அரபி மொழியை படிச்சிருக்கிறாங்க, பாண்டித்யம் பெற்றிருக்கிறாங்க. சில இடங்களில் அவங்களே அரபி மொழியை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அதனால் அரபி மொழியை அறிஞ்சதுனாலேயே ஆலிமா படியாது. அல்லாஹ் சொல்கிறது என்ன? இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் கல்பில் இருக்கணும். இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதி அல் உலமா, என்னுடைய அடியார்களில் ஆலிம்கள் எப்பொழுதுமே என்னுடைய அச்சத்தில் இருப்பார்கள். அப்போ அந்த இறையச்சம் இருக்கும் பொழுது ஆலிம். அப்போ அல்லாஹ் நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு தக்வா செய்யுங்க. அப்புறம் பின்ன வாரிசுகள் வருவாங்க. அப்போ அந்த வாரிசுகள் இவ்வளோதான் இறைநேச செல்வர்கள் வழிமாறு. அப்போ யாயு அல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், தக்வா செய்யுங்க. எதுன்னு வப்தகு இலைஹி வசீலத்தை, ஒரு வசீலாக வச்சுக்கிட்டு தான் தக்வா செய்யணும். யாயுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வப்தகு இலைஹி வசீலத்தை, என்ன அப்படி வசீலாக வச்சு தக்வா செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன லல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ஜெயசீலர்களாக வெற்றியாளர்களாக ஆக முடியும். அப்போ யாயுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், சிலர் சொல்லுவாங்க அமல் தான் வசீலா, அமல் தான் வசீலா. அமலெல்லாம் தக்வாவில் வந்துடுச்சு. தக்குல்லாக வரும்பொழுது அதில் எல்லா அமலும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வப்பு தொகுலி வசீலத்துன்னு ஒன்று சொல்கிறான். அப்போ வசீலா ஒன்று வேணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தக்வா செய்யுங்க, அகீமு சுஃபுஹுக்கும் தராஸ், இன்னல்லாஹ் யராக்கும் சொல்லாமல் இன்னி யராக்கும்னு. அப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு கொண்டாண்டாங்க. அதனால் பின்னிடமுடைய வாரிசுகள் வருவாங்க. அப்போ அவங்க அவங்க கூட இருங்க, அவங்க உங்களை கண்காணிக்கணும். வப்பு தொகுலி வசீலத்தை அப்புறம் ஒரு வசீலாவாக அவர்களை வச்சுக்கங்க. அப்போ அந்த வகையில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனில் உங்களுக்கு ஹிதாயத் செய்ய நாடும் பொழுது மய்யஹ்தில்லாஹ் ஃபஹுல் முஹ்ததி, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத் செய்ய நாடுறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத் செய்வான். அப்புறம் வழிகெடுக்க நாடிட்டான்னா ஒருத்தரை நல்லடியாரோடு அவர்களை சேர்த்து வைக்க மாட்டான்ட்டான் அல்லாஹ். மய்யுலில் ஃபலன் தஜித லஹு வலிய முர்ஷிதா. அப்போ இறைநேச செல்வர்களோடு நீங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தக்வா நிற்கும். இப்போ யாயுல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமில் இந்திய நபிமார்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதனால்? அந்த தக்வா வரணும். இப்போ வெளிப்படையாக மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நோம்பில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தக்வா என்ன? அப்போ சஹர்லேருந்து நம்ம இஃப்தார் வரை தனிமையில் நாம் இருந்தாலும் கூட எதையும் சாப்பிட்றதில்ல, எதையும் குடிக்கிறதில்ல. இப்போ யாரும் பார்க்கல சாப்பிட்லாம், யாரும் பார்க்கலாம் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எந்த உணர்வு நமக்கு வருது பார்த்தீங்களா? யார் பார்க்காத போனாலும் நான் என்ன தான் தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்குறான். அப்போ அல்லாஹ் பார்க்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும்? அல்லாஹ் பார்க்கும்போது நான் எப்படி குடிக்க முடியும்? அந்த உணர்வு வருது. அப்போ சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் இந்த உணர்வு நிற்கிது. மற்ற அமல்களில் அந்த உணர்வு வருதோ வரலையோ, ஆனால் இங்கே கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ மற்றவங்க பார்க்கறதுக்காக எத்தனையோ அமல்கள் செய்கிறாங்க. அமல்கள் முகஸ்துதிக்காக இருக்குது பல அமல்கள். இப்போ இதில் யாருக்குமே தெரியாது, நம்ம தனியாக தான் இருக்கிறோம். தண்ணி குடித்தாலும் யாருக்கும் தெரியாது, சாப்பிட்டாலும் யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? யார் இல்லாத போனால் என்ன அல்லாஹ் இருக்கானே. இப்போ நானும் பார்த்துட்ருக்குறான்னு. அப்போ அல்லாஹ் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த உணர்வை சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் உருவாக்குது. அப்போ சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் தான் அல்லாஹ் பார்ப்பானா? பின்ன அதுக்கு பிற்பாடு இரவில் என்ன அல்லாஹ் தூங்கிடுவானா? லா தகுது சின்னத்து வல்லானோம், அவனுக்கு தூக்கமே இல்லை. சின்ன தூக்கம் கிடையாது, பெரிய தூக்கம் கிடையாது. ஆக எப்பொழுதுமே அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ இந்த பகலில் சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் அந்த உணர்வு வரும்போது இரவுலையும் அவன் பார்த்துட்டு இருக்கிறாங்கிற உணர்வு வருது.
அப்போ அதே நேரத்தில் நோம்புடைய மாதம் மட்டும்தான் பார்க்குறான்னா பட் எல்லா மாதமும் அவன் பார்க்க தான் செய்கிறான். அப்போ இந்த சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நம்ம தனிமையில் இருந்தாலும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நாம் சாப்பிட்டா அவனுக்கு தெரிஞ்சிடும், நாம் குடித்தா அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் மட்டும் இல்லை, இரவுலேயும் பார்க்குறான் அவன். அப்படின்னா இந்த மாதம் மட்டுமல்ல, எல்லா மாதமும் பார்க்குறான். அப்போ எந்த நேரமும் நம்மளை அல்லாஹு தாலா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து அவனே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தக்வா வந்துடும், தக்வா வரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தக்வா உண்டாக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த நோன்பு இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹு ஜல்லஷானு தாலா குத்திபா அலைக்கும் சியாமு யாயுலஜின் ஆமனும் குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலைஜின் மின் கபலிக்கும் லால்லக்கும் தத்தாக்கும். அப்போ அல்லாஹு ஜல்லஷானு தாலா இப்போது ஒரு அடியான் சாதாரணமாக இசாசான லப்து ஒரு அடியான் தவறான ஒரு செயல் செய்கிறான், அதாவது விபச்சாரமே செய்கிறான். அப்போ ஹரஜ மின்ஹு அல் ஈமான், ஈமான் வந்து அவனை விட்டு வெளியே போயிடுதுன்ட்டான். அப்போ அது எங்கே நிற்கிது? இப்போ காண ஃபௌஹரசி கல்லுல்லத்தி, எப்படி நம்ம தலைக்கு மேலே மேக நிற்கிது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த ஈமான் மேலே போய் அவன் தலைக்கு மேலே நின்றுடுதுன்னாங்க பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. ஃபைதா ஹரஜ மின் ஜாலிகல் அமலி ரஜேலே அல் ஈமான், அந்த விபச்சாரத்திலேருந்து அவன் நீங்கிடுவானேயானால் அப்புறம் திரும்ப தான் அந்த ஈமான் வந்து அவங்ககிட்ட வருது. அப்போட்ட அது வரைக்கும் அந்த ஈமான் மேலே போய் நிற்கிது, வானத்தில் மேகம் நிற்கிற மாதிரி அப்படி போய் மேலே நின்றுடுது. அப்போ என்ன நிற்கிது? அப்போ ஈமான் என்ன? ஈமான் பற்றி நம்ம சொல்கிறோம், ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி ஓ குத்துபிஹி ஒரு சொல்லி அப்புறம் என்ன வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி ஹைரி ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாதல் மௌத்துன்னு. இப்போ அல்லாஹ் பார்க்குறான். இப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்துட்ருக்குறான். அல்லாஹ் ஈமான் கொள்கிறோம், மலக்குகளை ஈமான் கொள்கிறோம், கிதாபுகளை குரானை ஈமான் கொள்கிறோம், என்ன நபிமார்களை ஈமான் கொள்கிறோம். இப்போ ஆகிரத்து தெரியுது, ஆகிரத்தின் மேலே ஈமான் இருக்குது, ஹைரி ஷர்ரி. அப்போ அந்த நன்மையும் தீமையும் இப்போ என்னென்னா எல்லாமே நம்மளை பார்க்குறாங்க. அல்லாஹ் பார்க்குறான், மலக்குங்க பார்க்குறாங்க, ரசூல் பார்க்குறாங்க. இவ்வளோ ஈமான் இருக்குது. அது மறுமையை பற்றி வேறு ஈமான் இருக்குது. நீ எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டு மார்ஷல் பின்ன ஜன்னத்து ஜஹன்னு இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. இது அவ்வளோ இருக்கும் பொழுது நீ எப்படி நான் செஞ்சேன்? இப்போ இது அவ்வளோ இருக்கும் பொழுது நீ எப்படி பாவம் செய்கிறேன்? அப்போ அந்த நேரத்தில் இதை நீ மறக்கறியா? இது அவ்வளோ உனக்கு தெரியல. அந்த நேரத்தில் இது அவ்வளோ தெரியாத நிலையில் தான் இப்போ நீ செய்கிற. அப்போ என்ன ஆகுது? அதனால தான் போய் மேலே நிற்கிது. பிற்பாடு உணர்வு வருது. வந்தவுடன் அழகா அல்லா இருக்கிறானே, பார்த்துட்ருக்குறானே, நைமார் பார்த்துட்ருக்குறாங்களே, மலக்கு பார்த்துட்ருக்குறாங்களே, இந்த நிலையில் நம்ம இந்த காரியம் செஞ்சிட்டோமே அப்படிங்கிற உணர்வு வருது. ரெண்டாவது ஈமான் வருதுன்னாங்க பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. என்ன கயிறு இப்போ ஆக அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு யக்கீன் வரக்கூடிய நேரத்தில் பாவம் செய்ய முடியாது. இப்போ அல்லாஹ் தஆலா காயினத்தில் அயுனி வமா துக்ஃபி சுதூர், உங்களுடைய கண்ணினுடைய ஜாடை அல்லாஹ் அறிகிறான். அதே நேரத்தில் உங்கள் நெஞ்சத்தில் நீங்கள் மறைச்சி வச்சுருந்தாலும் அதையும் அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ்வுக்கு மறவாக எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தாலா கயிறு நம்மளை அல்லாஹ் தாலா படைச்சதுமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனிதர்களையும் ஜின்னுகளையும் அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள் தான். புரிஞ்சுங்களா? எல்லாமே ஓடக்கூடிய, அதாவது மரம் செடி கொடிகள் அதெல்லாம் நிலையில் அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா? கியாம் எனக்கூடிய ஒரு நிலையில் நிற்கிற மாதிரி தான். அப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆடு மாடுகள்லாம் பாருங்கள், அதே குனிஞ்ச நிலையிலே தான் நிற்கும். மரஞ்செடி கோழிகள் நின்ற நிலையில் தஸ்பீஹ் செய்தால், அந்த ஆடு மாடுகள் விலங்குகள் எல்லாம் அப்படி ருக்கூடிய நிலையிலிருந்து தஸ்பீஹ் செய்யும் பொழுது, மலைகள் எல்லாம் காதா எனக்கூடிய இருப்பிலிருந்து தஸ்பீஹ் செய்தால், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்று நீரானது சஜிதாவிலேயே தஸ்பீஹ் செய்கின்றது. ஆக துசப்பிஹுல சமாவாத் சபோலால், எல்லாம் வானம் பூமி அதுக்கு இடையில் உள்ள எல்லாமே தஸ்பீஹ் செய்து, என்ன ஒமன் ஃபீஹின்ன, வானம் பூமி தஸ்பீஹ் செய்து அதில் உள்ள எல்லாமே தஸ்பீஹ் செய்து, வயிமின் ஷையின் இலா யஸ்பீஹ் பிஹம்தி, அல்லாஹ்வை ஜிக்கிர் செய்யாத எந்த வஸ்துவுமே இல்லை. அல்லாஹ்வை ஜிக்கிர் செய்யாத எந்த வஸ்துவுமே இருந்தாலும் நம்ம அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் ஜிக்கிர் செய்கிறதுங்கிறது உண்மை. என்ன அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அதனால தான் அவைகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் வந்து நஷ்டத்தில் இருக்கிறதாக சொல்லலை. இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ருன்னு தானே சொல்கிறேன். அதை காலத்தின் மீது, காலம்ங்கிறது ஷானே தஸ்பி. இப்போ நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வெளிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு 63 வருடம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம அப்படி வழங்கியிருக்கிறோம் ரசூலுல்லாஹ். அப்போது இப்போ வந்து சலவாத்து ஓதுபவர்கள் மூமின்களே சலவாத்து ஓதுங்கன்னா
ஏதோ ஒரு 63 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபி பேரில் இவர் ஸலவாத் ஓதுறார். அப்படித்தான் இவருடைய எண்ணம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்குறான், உங்களுடைய வயசு என்ன? கம் உமருக்க மிஸ்ஸினீன்னு. அப்போ லஸ்து ஆலமு அன்னஃபில் ஹிஜாபி ராபி நஜ்மன் எத்லு ஃபி குல்லி சபீன் அல்ஃப சனத்தின் மர்ரத்தன் ராயத்து இஸ்னைனி சபீன் அல்ஃப மர்ரன். என்னுடைய வயசு எனக்கு தெரியல யார சொல்லா, ஆனால் விண்ணில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது 70,000 வருஷத்திற்கு ஒரு முறை உதிக்கும். 70,000 வருஷத்துக்கு ஒருக்க உதிக்கும். அப்படி உதிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை நான் வந்து 72,000 முறை பார்த்துருக்குறேன். அப்படிங்கும் பொழுது 70,000 வருஷத்திற்கு ஒருக்க வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை 72,000 முறை பார்த்துருக்குறேன் அப்படின்னு பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பார்த்த நட்சத்திரமே நான் தான்ட்டாங்க. ஆனால் ஜாலிக்கல் கௌகப், நீ பார்த்த நட்சத்திரமே அது. அமாரு செய்தினா முஹம்மது ஜிமு வசித்தூன மிம்னா, அதாவது 60ஓடு 3 சேர்த்து ஒரு 63 வருஷம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படின்னு நாம் விளங்கி அவங்க பேரில் ஸலவாத் ஓத. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 70,000 வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை 72,000 முறை பார்த்துருக்கிறேன்னா அது பெருக்கி பார்க்கும் பொழுது 500 கோடி வருஷம் வருது. பார்த்த நட்சத்திரமே நான் தான்ட்டாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸலவாத் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க பெருமானார் மீது. நம்ம 63 வருஷம் உள்ள நபி பேரில் இவர் எத்தனை வருஷம் வாழ்வாரு தெரியாது. இவர் வாழக்கூடிய வருஷத்துக்கு தான் ஓதுறாரு. எந்த நபி பேரில்? 63 வருஷம் வாழ்ந்த நபி பேரில். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 500 கோடி வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அவங்களும் ஒரு நபி பேரில் ஸலவாத் ஓதுனாங்க. எந்த நபி பேரில்? அவர்கள் பார்த்த நட்சத்திரமாக இருந்தாங்களே அந்த நபி பேரில் அத்தனை வருஷமாக அவங்க ஸலவாத் ஓதிட்டு இருக்கிறாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ நமது நாயகி திருமேனி நான் பார்த்த நட்சத்திரமே, நீ பார்த்த நட்சத்திரமே நான் தான் சொன்னேன். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் ஓதுறோம். அல்லாஹ் ஓதுறான், அல்லாஹ் மலக்குகளும் ஓதுறாங்கன்னு சொல்லி தானுங்க நம்மளை ஓத சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா. நானும் ஓதுறோம், மலக்குகளும் ஓதுறாங்க, நீங்களும் ஓதுங்க. தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு அமுது ஊட்டும் பொழுது, அது அமுதை வாங்க சாப்பாடை வாங்க மறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அதனுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கொடுக்குற மாதிரி பாரு, அண்ணனுக்கு கொடுத்துருவேன், அக்காவுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு காட்டும் பொழுது அப்போ உடனே அந்த குழந்தை சாப்பிடு. அந்த மாதிரி ஸலவாத்தினுடைய அவசியத்தை கண்டிப்பாக நீங்கள் ஸலவாத் ஓதணுங்கிறது அல்லாஹ்வுடைய எண்ணம். அதை நீங்கள் விட்டுறக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய எண்ணம். இந்த அமலை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். அதனால் நீங்கள் ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லி நம்ம ஓதாமட்டா, ஆனால் கட்டாயம் நம்ம ஓதியை தீரணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்குறான், அல்லாஹ் விரும்புகிறான். கனியுன்னனில் ஆலமீன், எந்த ஒரு படைப்பு விட்டு நான் தேவையற்றவன் நானே ஓதிட்டுருக்கிறேன் அந்த அல்லாஹ் பேரில். அப்புறம் மலக்குகள்லாம் பரிசுத்தமானவங்க தூய்மையானவங்களாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? பின்னிட்டு அவங்க 100 எனக்கூடிய ஒளிவில் படைக்கப்பட்டவங்க. யார்? நீ மண்ணு தண்ணியில் படைக்கப்பட்டவன், பிந்தின காலகட்டத்தில் நுத்ஃபாவில் ஹைலில் படைக்கப்படுறப்பா. ஆனால் அவங்க 100ல் படைக்கப்பட்டவங்க, அவங்களும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. நானே ஓதுறேன், மலக்குகள் ஓதுறாங்க, நீ ஓதாமல் இருக்கலாமா? அப்போ கட்டாயம் நீ ஓது. அப்போ என்ன அர்த்தம்? தானும் ஓதுவதாக சொல்லி மலக்குகளும் ஓதுவதாக சொல்லி நம்மளை ஓத சொல்கிறான்னா நாம் கண்டிப்பாக ஸலவாத் ஓதணுங்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அதை எந்த வகையிலையும் நாம் தவற விட்டுறக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் நினைக்கிறான். அப்படிப்பட்டாமல் அவன் நான் தொழுகிறேன், அவன் ஏன் சொல்ல போகிறான்? அவன் எதுக்கு தொழுகிறான்? நான் நோம்பு பிடிக்கிறேன்னா அவனுக்கு என்னமோ பசி இருந்து பட்டினி கிடக்கிற மாதிரி. எந்த அமல் அவனுக்கு என்ன அமல் இருக்குது? புரிஞ்சுங்களா? ஆனால் ஸலவாத் ஓதுறேன்ட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, அப்போ நான் பார்த்த நட்சத்திரமே நான் தான்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அதை தான் நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு குந்து கன்சன் மஃபியன் ஃபஹபப்தம் உரஃப ஃபஹலக்துல் ஹல்கானா, நான் அறியப்பட விரும்பினேன், அதை நிமித்தம் படைப்பை படைத்தேன் அல்லாஹ் தஆலா. நான் வந்து ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன், நான் அறியப்பட விரும்பினேன், அதை நிமித்தம் படைப்பை படைத்தேன் அப்படிங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆரம்பமாக படைத்தது நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு தான். அது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இன்னல்லாஹ் கலக கபுல் அஷ்யாய் நூறு நபிக்க மின் நூரி. அல்லாஹ் தாலா ஆரம்பமாக தன்னுடைய நூறுலேருந்து உம்முடைய நபியுடைய நூரை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா படைத்தான். அப்போ அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ஃபசால ஜாலிக்க நூறு எதூரு பில் குதிரத்தி ஐஷா அல்லாஹ் தாலா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த நூறு, அதாவது உங்கள் நபி முகமது ஆகிய என்னுடைய இந்த நூறு இருக்கு, முகம்மதுங்கிற அல்லாஹ் தாலா முகமதுங்கிற பேர், அதே புகழ்ச்சி முகமது மஹமூது ஹமீதெல்லாம் வந்துருச்சு, எல்லாம் புகழ்ச்சிக்குண்டான பெயர்கள். அதற்கு முன்பு பெருமானாருக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதுங்கிற பேருக்கு முன்பு அந்த முகமதுங்கிற பேர் இல்லை. அப்புறம் லிவாவுல் ஹம்துங்கிற ஒரு கொடி, அதுவும் புகழுக்குரிய கொடியாக தான் பெருமானார் இடத்துல கொடுக்கப்படுது. மக்காமுன் மஹமூதா, அந்த புகழ்ச்சிக்குரிய இடம் தான்.
பெருமானாரை பொறுத்தவரையில் புகழ் புகழ் புகழ்னு சேர்த்துக்கிட்டே வரான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா. அதனால தான் நாம் புகழ்ந்து தான் பெருமானாருக்கு புகழா. நாம் ஏற்கனவே அந்த உதாரணம் சொல்கிறோம். சந்தனத்தை நாம் கையில் தடவுனா தான் சந்தனம் மணக்குமா? சந்தனம் மணக்க தான் செய்யும். கையில் தடவுனா நம்ம கை சேர்ந்து மணக்கும். அப்படி தான் அத்தனை பூசாட்டாலாம் அது மணக்க தான் செய்யும். அதை நம்ம சட்டையில் தடவும் பொழுது நம்ம சட்டையும் சேர்ந்து மணக்குதில்லை. அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய புகழ் தான். லிவாவில் வந்து புகழக்கூடிய கொடி மகாம் மஹமுதா நிற்கிற இடமே புகழக்கூடிய இடம்ன்ட்டு இப்படி அல்லாஹ் தாலா வச்சுருக்கும் பொழுது அதில் குறிப்பாக பாருங்கள் வரஃபானா லக ஸிக்ரகன்னு அவருடைய ஜிக்கிர், அவருடைய அஸ்மத், அவருடைய சிறப்பு, அவருடைய ஜாத்துடைய மகிமை மேன்மை அல்லாஹ் தாலா உயர்த்திட்டான். இப்போ அதனால தானே பிமோ உமீர்த்த மேராஜிலேருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எதை கொண்டு நீங்கள் ஏவப்பட்டீங்க? கட்டளையிடப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உமிர்திபி கம்சீன செலவாத்தின் கொல்லையோமின், அதாவது நாள் ஒன்றுக்கு 50 வக்து தொழுவும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா சொல்லிட்டான் அப்படின்னா. அப்போ தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னும் உம்மத்தக்க லா தஸ்தத்தீவ், 50 வக்து தொழுகை உங்கள் உம்மத்தால் தொழ முடியாது அப்படிங்கிறாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால் நீங்கள் அல்லாட்ட போங்க, ஃபர்ஜிலா ரப்பிக்க ஃபசல்வான் தக்ஃபீஃப, அல்லாட்ட போய் கொஞ்சம் குறைக்க சொல்லி கேளுங்க அல்லாட்ட. அப்போ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல கேட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறாங்க. அப்போ இந்த வகையில் சிலர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இறந்தவர்களால் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், இறந்தவர்களாக இருந்தால் என்ன, உயிருடையவர்களாக இருந்தால் என்ன, லாயிலாக இல்லைல்லான்னு சொல்லியாச்சு. வணக்கத்திற்குரியவனும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஏன்? அவனை தவிர தேவையை பூர்த்தி செய்கிறவன் யாருமே இல்லை. அப்போ அவனை தவிர தேவையை பூர்த்தி செய்கிறவன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பிற்பாடு அப்போ உயிருள்ளவர் உதவி செய்வார், இறந்தவர் உதவி செய்ய மாட்டார். அப்போ உயிருள்ளவர் உதவி செய்கிறாருன்னா அப்போ உயிருள்ளவர் நம்ம தேவையை பூர்த்தி செய்வார், இறந்தவரால் நம்ம தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ எப்போ உயிருள்ளவர் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டாகணுமே, நம்ம பேரில் கடமையாயிடுச்சே என்ன? அப்போ லா இலாஹன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லையே. உயிருள்ளவர் நம்ம தேவையை பூர்த்தி செய்வார். அப்புறம் ஹைரி ஷரி மினலாஹி தாலா, நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம் இல்லை, என்னது வல் கதிரி ஹைரி ஷரி மினலாஹி தாலா, நன்மையை தீமையை அல்லாஹ் செய்வான்னு சொல்லியாச்சு, அதுதான் ஈமான். அப்புறம் உயிருள்ளவர் நம்ம தேவையை பூர்த்தி செய்வார்னா அப்போ உயிருள்ளவர் நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்தில் உயிருள்ளவர் நமக்கு நன்மையும் செய்யலாம், உயிருள்ளவர் நமக்கு தீமையும் செய்வார். இது அல்லாஹ்க்கு தான் சொல்லிட்டோம். அப்புறம் பின்ன இவரை கொண்டாந்து எப்படி வைக்கிறது? அதனால் இறந்தவராக இருந்தாலும் எங்கள் தேவையை பூர்த்தி செய்ய மாட்டார், உயிரோடு இருப்பவராக இருந்தாலும் எந்த தேவையை பூர்த்தி செய்ய மாட்டார். அதனால் எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறவர் ஒருத்தர் தான். அது யார்? அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அதனால் உயிர் இல்லாத ஒரு தேவையை பூர்த்தி செய்ய மாட்டார், உயிர் உடையவர் தேவையை பூர்த்தி செய்வாருங்கிறதே தவறான கொள்கை. என்ன ஏன்பா நீங்கள் என்ன வக்கீல்கிட்ட போகலையா, டாக்டர்கிட்ட போகலையா, இன்ஜினியர்கிட்ட போகலையா, செல்வந்தர்கிட்ட போகலையா, எல்லார்ட்டையும் தான் போகிறீங்களே, அப்புறம் என்ன அவளியாட்ட போகக்கூடாதுங்கிறீங்களேன்னா? அவங்களாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உயிரோடு இருந்தால் செய்வாங்களா? அப்போ உயிரோடு இருந்தால் எப்போ செய்வாங்கன்னு வந்துடுச்சோ அப்போ அவங்க செய்கிறதுல உனக்கு ஷர்ரம் வரலாம், ஹைரம் வரலாம்ல. அப்புறம் பின்ன ஹைரி ஷரி மினலாஹி தாலான்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்புறம் அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்ஸாத் சுயமாக அவர்களால் செய்ய முடியாது. அவர்களோடவும் அல்லாஹ் இருக்கிறான், அவர்களோடவும் அல்லாஹ் இருக்கிறான். அப்போ எங்களை பொறுத்தவரையில் ஒருத்தர் இறந்துட்ட பிற்பாடுங்கிற அவர்கிட்ட போய் நிற்கிறது காரணம் என்ன? அப்பவும் அவர் எங்கே செய்வார்? அவர் கூட இருக்கிற அல்லாஹ்வை தான் நாங்கள் பார்க்குறோம். இதே பார்வை தான் ஒருத்தர் உயிரோடு இருந்தாலும் அவர் எங்கே செய்வார்? அவர் கூட இருக்கிற அல்லாஹ்வை தான் நாங்கள் பார்க்குறோம். மாற்றமாக இப்படி பார்க்கும்பொழுது தான் தப்பு வந்துடும். உயிரோடு இருந்தால் கிட்ட போய் நிற்கலாம், இறந்தால் கிட்ட போய் நிற்கக்கூடாதுன்னா அப்போ அவரே செய்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அதுதான் தவறான கொள்கை. கைரப்பா அல்லாஹ் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், இப்போ போயிட்டவங்க செய்ய முடியாதுன்னா பின்ன தான் அவங்க போயாச்சு, கபரில் தப்புன் பண்ணி வச்சுருக்குது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அப்புறம் பின்ன அவங்க வந்து எப்படி உயிரோடு இருக்கக்கூடிய உனக்கு 50 வக்து தொழுகை யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துங்க ஹயாத்தாக இருக்கிறவங்களுக்கு தான் 50 வக்து தொழுகை வருது. இந்த 50 வக்து தொழுகை உங்கள் உம்மத்தால் தொழ முடியாது, அதனால் குறைங்கன்னு வந்து சொல்கிறது யாருன்னா இப்போ யார்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். பின்ன அவங்க தான் போயிட்டாங்களே, பின்ன போயிட்டவங்க வந்து எப்படி உதவி செய்வாங்க? போயிட்டவங்களால் உதவி செய்ய முடியாதுங்கிற நிலை இருக்கும் பட்சத்தில் 50 வக்து தான் வந்திருக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வக்து தான் இப்போ நம்ம தொழ வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். 50 வக்து தான் தொழணும், பேச்சே கிடையாது. 5 வக்து தொழ முடியாமல் உட்காந்துருக்கிறான் மனுஷன். அப்புறம் 50 வக்து தொழக்கூடிய நிலைமைக்கு அங்கேருந்து வருது. வேறு எந்த செய்ய முடியும்? அப்போ தொழுகை தவிர எதுவுமே செய்ய முடியாதுங்களே, அந்த உடம்புல தான் வேறு எதுவும் செய்ய முடியாமல் போய்டும் நம்மளால். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்ன உடனே பெருமானார் போகிறாங்க. இப்போ அல்லாஹ்வுக்கு தெரியுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் நம்ம சொன்னதை ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் குறுக்கிட்டு சொல்கிறதுனால தான் இப்போ திரும்ப வராங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுது. இப்போ இறந்து போன மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை குறைக்கிறாங்க. இப்போ தொழுகையை குறைக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே இறந்து போனவங்க, அது முகமது ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியுது. இப்போ இந்த தொழுகை குறைக்க சொல்லி தொழுகையை குறைக்கிறது யார்? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், அது அல்லாஹ்வுக்கும் தெரியுது. அது இறந்து போன ஆள் ஒரு ஹாஜத்தை பூர்த்தி செய்கிறதாக இப்போ அல்லாஹ்வும் பார்க்குறான், முகமது ரசூலுல்லாஹ்வும் பார்க்குறாங்க. இல்லைன்னா இறந்து போனவங்க என்னங்க செய்ய போகிறாங்க? அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்கலாம். இறந்து போன மூசாவை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உங்களால் சொல்லவே முடியாது, நீங்கள் சொல்லி நான் ஏன் கேட்பானன்ற ரசூலுல்லாஹ் நினைக்கலாம். யார்? ஆனால் அது கேட்டுக்கிட்டு தான் போகிறாங்களே. அப்புறம் போய் வலா நீ அஷரன், அல்லாஹ் தாலா 10 குறைச்சான் அப்படின்னு. அப்புறம் 10 குறைச்சிட்டு 40 வாங்கிட்டு வராங்க சதனில். அப்புறம் திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதுவும் உங்கள் உம்மத்தால் முடியாது, போய் இன்னும் குறைங்கோங்கிறாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நான் தான் 50 வக்துன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் அப்படியே போயிட வேண்டியது தான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் கூட நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது, சரி சொல்லிட்டீங்க பரவாயில்ல, இருந்தாலும் மூசாவுக்கு முக்கியத்துவமா எனக்கு முக்கியத்துவமா, அதனால் நான் சொன்ன 50 இருக்குது, அதையே நீங்கள் போய் தொழுவுங்க நல்லா சொல்லலை. ரஃபானா லக்க ஜிக்கிறக்க, அதாவது ரஃபானா நாம் உயர்த்தினோம், லக்க ஜிக்கிறக்க உம்முடைய ஜிக்கிரை உமக்காகவே, உம்முடைய ஜிக்கிரை உமக்காகவே நாம் உயர்த்தி வச்சிட்டோம் இல்லை. அப்போ எப்போ உயர்த்திட்டோன்னு சொல்லிட்டோமோ, இப்போ நான் 50 வக்து சொன்னேன், ஆமாம் உம்மளை உயர்த்தி பார்க்குறோம் நாமும், அப்போ உங்கள் பேச்சை நாங்கள் உயர்த்தி பார்க்கணும். அதனால் இப்போ நீங்கள் வந்து குறைக்க சொல்கிறீங்க, அதனால நான் குறைச்சிட்டேன்ட்டான்ல. அப்புறம் திரும்ப போய் 40 முடியாதுன்னு சொன்னால் 2வது போகிறாங்க. இப்போமாவது நான் தான் முதல்ல குறைச்சேன்னு 2வது ஏன் வந்தீங்க? இல்லை ஆயத்து இப்பவும் அப்படி தான், எப்பொழுதுமே அப்படி தான், இது ரஃபானா ஜிக்கருக்கு தான். அதனால் இப்பவும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன்ல, உங்கள் ஜிக்கரை உயர்த்துறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ உங்கள் பேச்சை நான் உயர்த்தணும் இல்லை, அதனால் நீங்கள் குறைக்க சொல்கிறீங்கல்ல, 2வது குறைக்கிறேன் அல்லாஹ் தாலா. ஏன்னா அப்போ இப்படியே குறைக்கலாம். அப்போ ஒவ்வொருக்கும் ரஃபானா லக்க ஜிக்கருக்குன்னா அது எப்பவுமே தான். நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நான் கேட்குறேன், ஏன் நான் தான் உங்களை உயர்த்தி பார்க்குறேன்ல, அப்போ எப்போ உங்களை உயர்த்தி பார்க்குறேனோ, நான் சொல்லிட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? நான் தான் உங்களை உயர்த்தி பார்க்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன் நல்லா. கடைசியில் வந்து 5 வக்து அதையும் முடியாதுன்னாங்க யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம், இது கூட உங்கள் உம்மத்தால் முடியாது அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, இல்லை என்ன எது வரைக்கும் கேட்டேன், சால் துரப்பி ஹத்தா இஸ்தஹைது வலாக்கின் அருளியன்னு, இதுக்கு மேலே ரொம்ப வெக்கமாக இருக்குது, அந்த அளவு கேட்டாச்சு, அதனால் இதை நான் பொருந்திக்கிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு மூசா நபினா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆக இந்த இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வையும் மதித்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மதித்தார்கள். அதுபோல் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ரசூலுல்லாவை மதிக்கிறான். யார்? மூசாவை ரசூல் மதிக்க, ரசூலை அல்லாஹ் மதிக்க. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய நேசர்களை அல்லாஹ் பிரிய வைக்கிறான். அந்த நேசராகி ஆதமை வெறுத்ததுனால தான் ஷைத்தான் அவன் அல்லாஹ் தாலா நிராகரித்தான். மற்ற மலக்குகள் எல்லாம் அல்லாஹுக்கு பிரியமான ஆதமை முஹப்பத் வச்சாங்க, அதனால் அல்லாஹ் தாலா அவங்கள ஏற்றுக்கிட்டான். ஷைத்தான் வந்து நிராகரித்தான், அதனால் அல்லாஹ் தாலா அவனை நீக்கிட்டான். இப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தாலா கைர் நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆர்வமாக அந்த ஜாபர் அலி அல்லாஹ் தாலான்னு பற்றி சொன்னேன். அப்போ ஜால ஜாலிக்க நூறு எதுரு குதிரத்தி ஹைஷா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த நூறாகிய முகமதாகிய நான் அல்லாஹ்வையே நான் சுற்றி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து இப்போ காபத்துல்லா இருக்குது, அரிசி இருக்குது, அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குது. இப்போ காபத்துல்லாவை சுற்றணும், அல்லாஹ்வுடைய அரிசை சுற்றணும். மலக்குகள் அரிசை சுற்றுறாங்க, மீன்கள் ஹாஜிமார்கள்லாம் காபத்துல்லாவை சுற்றுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே சுற்றி வந்தேன்ட்டாங்க. ரசூல்லா அல்லாஹ்வே சுற்றினேன். என்ன விஷயம்னு சொன்னால் அந்த நேரத்தில் பெருமானா சொல்கிறாங்க, லம் யகுன் ஃபீ ஸாலிகல் வக்தி, நான் அல்லாஹ்வுடைய நூலிலிருந்து பிரிந்து வந்து அல்லாஹ்வை சுற்றினேன். அந்த நேரத்தில் லம் யகுன் ஃபீ ஸாலிகல் வக்தி லவ்ஹுன் வலா கலமுன் வலா அர்ஷுன் வலா குர்ஷின் வலா ஜன்னத்துன் வலா நாருன் வலா ஷம்ஷுன் வலா கமுன், என்ன அப்புறம் வலா ஜின்னியுன் வலா இன்சியுன் வலா மலக்குன் வலா ஜின்னியுன் வலா இன்சியுன். அந்த நேரத்தில் வந்து எதுவுமே இல்லை. வானம் பூமி சூரியன் சந்திரனை எந்த அரிசி குருஷி எந்த படைப்பும், மலக்குகள் இல்லை, ஜின் இல்லை, மனிதர்கள் இல்லை. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்களா சூரியன் சந்திரனே இல்லை, அந்த நேரத்தில் அரிசி குறிச்சே இல்லை. அப்புறம் எங்கே சுற்றுறது? காபா இருந்தால் சுற்றலாம், அப்போ பெருமானார் இருக்கிறாங்க, காபா இல்லை. அரிசி இருந்தால் சுற்றலாம், அப்போ பெருமானார் இருக்கிறாங்க, அரிசி இல்லை. அப்புறம் எப்படி சுற்றுறது? அரிசி இல்லாத அரிசி எப்படி சுற்ற முடியும்? இல்லாத காபாவை எப்படி சுற்ற முடியும்? அப்போ இருக்கிறது அல்லாதானுங்க, பின்ன அவனை தான் சுற்ற முடியும். என்ன அப்போ நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. இப்போ நம்மை பொறுத்த வரையில்
கல்புல் மூமின் அரிசுல்லா. மூமினே உன்னுடைய கல்பு அல்லாஹ்வுடைய அரிசி அப்படின்னு நம்ம நாயக திருமணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கல்புல் மூமினி என்ன அரிசுல்லா, அல்லாஹ்வுடைய அரிசுன்னு தானே சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி. ஏன்னா எதையுமே நம்ம இப்போ காபத்துல்லாவை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஹாஜிமார்கள் காபத்துல்லாவை பார்க்குறாங்க, அதை காபாவை பார்க்குறாங்க. காபாவை பார்க்குறாங்க. காபாவுடைய அல்லாஹ் எங்கே தெரியுறான்? அரிசியை மலக்குகள் சுற்றினாலுங்க அரிசை பார்ப்பாங்க. அல்லாஹ் எங்கே தெரியுறான்? அதாவது அல்லாஹ்வுடைய வீடு. இப்போ நாம் காபத்துல்லாவுக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய வீட்டை தான் பார்க்குறோம், அல்லாஹ்வை எங்கே பார்க்குறோம். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை இல்லாத நேரத்தில் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஏன்னா அங்கேருந்து வந்தவங்க நமது நாயக திருமணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அந்த நூர்லேருந்து வந்தவங்க. அந்த வகையில் தான் அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா மேராஜில் அழைச்சிக்கிட்டு போய் என்ன வீட்டையே காட்டினா அதெல்லாம் பின்னால் வந்தது. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரிட்டே தன்னுடைய தீதாரை, தன்னுடைய லிகாவை அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா காமிக்க. இப்போ அந்த நேரத்தில் இப்போ அல்லாஹ் தஆலா உண்டு, காபத்துல்லா அல்லாஹ் உண்டு, அல்லாஹ்வுடைய ஹபீப் உண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் எந்த படைப்புமே இல்லைன்ட்டாங்களே ரசூல்லா. அல்லாஹ் உண்டு, அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய நான் உண்டு, வேறு எந்த படைப்புமே இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ அந்த நேரத்தில் காபத்துல்லா கூட அல்லாஹ் இல்லை, அரிசு கூட அல்லாஹ் இல்லை. இப்போ அந்த நேரத்தில் யார் கூட அல்லாஹ் இருக்கிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தான் அல்லாஹ் இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தான் அல்லாஹ் இருக்கிறான் அந்த நேரத்தில். அதனால தான் அல்லாஹ் தஆலா